Hi friends, welcome to Nellai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அரிசியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு முக்கால் வேகளவு வேக வச்சு எடுத்துக்குவோம். அது வேக வைக்கும்போது அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பும், கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி 150 கிராம் பீன்ஸு, 150 கிராம் கேரட்டு, உருளைக்கிழங்கு 100 கிராம், க்ரீன் பீஸு வேக வச்சது 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன அளவு வெஜிடபிள் 400 கிராம் அரிசிக்கு போதுமானதாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 3 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும். பச்சை மிளகாயும் 2 சேர்த்துக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 1 மிளகாய் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தை வதக்கும் போது ஃப்ளேமை சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வெந்து கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியும் சீக்கிரம் வதங்கி கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா இந்த மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. காஷ்மீரி சில்லி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமான மிளகா பொடி யூஸ் பண்ணுறா இருந்தால் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். பிரியாணி மசாலா இருந்தால் அதே சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா புளிப்பு இல்லாத கட்டியான தயிர் 1 கப்பு, அதாவது 100 ml அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம வேக வச்சு க்ரீன் பீஸு சேர்க்கும்போது அந்த க்ரீன் பீஸ் அரை வேக மட்டும் வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வைக்க வேண்டாம், ஏன்னா அது பிரியாணியோடு சேர்ந்து வேக வேண்டியது இருக்குது. இந்த காய்கறியில் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு இந்த காய்கறி எல்லாம் ஒரு அரை வேகிற வரை வேக விடுங்க. ஃப்ளைமை சிம்மிலே வச்சு இடையில கிளறி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில கிளறி விட்டு இந்த காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் இதில் சேர்த்து தம் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ காய்கறி எல்லாம் ஒரு அரை வேக வெந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம விரிவான பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு லேயராகவே நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அகலம் குறைவான பாத்திரம்னா ஒரு லேயராக தம் போடும்போது சரி வராது. அதனால் இந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு லேயர் அரிசி போட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டு மிச்சம் இருக்கிற ரைஸை அதுக்கு மேலே இந்த மசாலாவுக்கு மேலே போட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. தம் போடுறதுக்கு ஒரு அடிக்கணமான இரும்பு கல் எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் பிரியாணியில் கேசரி பவுடர் சேர்க்கேன். நீங்கள் கேசரி பவுடர் விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும், இல்லைன்னா வேண்டாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ ஜூஸில் கொஞ்சமாக இந்த கேசரி பவுடரை நல்லா கலந்து அதுக்கு மேலே இந்த ரைஸ்க்கு மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கங்க. அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நறுக்கின மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து ஆவி எதுவும் வெளியே போகாத அளவுக்கு இதை நல்லா மூடி வச்சு தம் போட்டு எடுத்துக்குவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம தம் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சோறு அடி பிடிக்கிறதுக்கோ இல்லை குழஞ்சி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.